அதிக சத்தத்துடன் இயர்போனில் பாடல் கேட்பதால் ஏற்படும் பாதிப்பு. பொதுவாகவே ஹெட்போன் பயன்படுத்தலாமா, பயன்படுத்தக்கூடாதா? ஆம் என்றால் எவ்வளவு நேரம் பயன்படுத்தலாம்? வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு என்ன? இளைய சமுதாயம் அதிக அளவு ஹெட்போன் பயன்படுத்தாமல் இருக்க என்ன செய்யலாம்? எண்பது தொன்னூறுகளில் பிரபலமான பாடல்களை பாடி மக்கள் மனம் கவர்ந்த பாடகியாக வலம் வந்தார் பாடகி அல்கா யானிக். இந்தி பாடகியான இவர் ஏக் தோ தீன், சோலி கே பீச்சே கியாகே உட்பட பல பாடல்களை பாடியுள்ளார். தமிழில் ஓரம்பூ படத்தில் இது என்ன மாயம், வாய்மையில் கண்படும் உன் முகம் ஆகிய பாடல்களை பாடியிருக்கிறார். தனது தனித்துவமான குரலுக்கு பெயர் போன அல்கா யானிக் AR ரஹ்மான் இசையில் பாடியிருக்கும் பல பாடல்கள் சூப்பர் ஹிட் அடித்திருக்கின்றன. 1100க்கும் மேற்பட்ட படங்களில் 25 மொழிகளில் 9000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடகிய பாடகி அல்கா யானிக் திடீரென ஒரு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளார். இவர் தன்னுடைய செவித்திறனை இழந்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் ரசிகர்களுக்கு அறிவுறுத்தல் ஒன்றையும் முன்வைத்து இன்ஸ்டாவில் பதிவிட்டுள்ளார். சில வாரங்களுக்கு முன் விமானத்திலிருந்து இறங்கும்போது எதையும் கேட்க முடியாததை உணர்ந்தேன். வைரஸ் தாக்குதலால் உணர்திறன் நரம்பில் ஏற்பட்ட அரிய பாதிப்பால் செவித்திறன் இழப்பு ஏற்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்ததாகவும் இதற்கு சிகிச்சை எடுத்து வருவதாகவும் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் என் ரசிகர்கள் மற்றும் இளம் பாடகர்களுக்கு ஒரு எச்சரிக்கை: ஹெட்போன்களில் பாடல்களை அதிக சத்தமாக வைத்து கேட்பதை தவிர்த்து விடுங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளது இங்கு கவனம் பெற்றுள்ளது. தற்போது குழந்தைகள் தொடங்கி இளைய சமுதாயத்தினர், வயதானவர்கள் என அனைவரும் ஹெட்போன்ஸ் பயன்படுத்துவது வழக்கமான ஒன்றாகிவிட்டது. அதிலும் 24 மணி நேரமும் ஹெட்போன்ஸ் பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும்? ஹெட்போன்ஸ் பயன்படுத்தலாமா, கூடாதா? ஒளியை நாம் எப்படி உணர்கிறோம் என்பது குறித்து விளக்குகிறார் ENT அறுவை சிகிச்சை நிபுணர் பிரியா கனகமுத்து. அஸ் அ ENT டாக்டராக நான் என்ன சொல்லுவேன்னா, இயர்பாட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நாளளவில் பார்த்தீங்கன்னா இயர்பாட்ஸ் இல்லாமல் எங்கேயுமே யாருமே போகிறது கிடையாது. பஸ்ஸில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, ஈவன் சில பேர் ரெஸ்ட் ரூமுக்கு கூட அந்த இயர்பாட்ஸை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஏன்னா அது ஒரு ரிலாக்ஸிங்காக அவங்க நினச்சிட்டு இது பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு அது தீங்கு விளைவுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஏன்னா சவுண்ட், ஒலிங்கிறது நம்மளுக்கு என்ன வரணும், வெளியிலேருந்து இந்த காது மடலுக்கு பட்டுட்டு வெளிக்காதுக்கு போயிட்டு உள்காதுக்கு போயிட்டு அப்புறம் நம்மளுக்கு பிரெயினுக்கு போய் ஒரு ஸ்டிமுலஸ் ஆகி தான் நம்மளுக்கு காது கேட்குற திறன் இருக்கணும். சரிங்களா? இது டைரெக்டாக உங்களுக்கு என்ன ஆகும், இப்போ இயர்பாட் போடுறதுனால அது டைரக்ட் இம்பேக்ட் ஆஃப் சவுண்டு போய் உங்களுக்கு உள்காதில் டக்குன்னு ஒலிக்கும். அந்த மாதிரி ஒலிக்கையில் என்ன ஆகும், பிரெயினில் இருக்க நர்வ்ஸ்லாம் டேமேஜ் ஆகி உங்களுக்கு காது கேட்காமே போயிடும். இந்த இயர்பாட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா 90-100 டெசிபிள், சில பேர் கேட்காம ஹை வால்யூமில் கூட வச்சு கேட்பாங்க. அந்த மாதிரி ஹை வால்யூம் யூஸ் பண்ணவே கூடாது. இயர்பாட்ஸ் யூஸ் பண்ணியே ஆகணுன்னாலும் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் தான் யூஸ் பண்ணணும். அரை மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி காது கேட்காம போயிடும். காது கேட்குறதுக்காக உள்காதில் நம்மளுக்கு கொஞ்சம் ஹேர் செல்ஸ் இருக்கும். அவுட்டர் ஹேர் செல், இன்னர் ஹேர் செல்னு சொல்லுவோம். அந்த ஹேர் செல்ங்கிறது நம்ம முடி மாதிரியே சின்ன சின்ன முடிகள் இருக்கும். அந்த முடிகள் பாதித்து உங்களுக்கு டினைட்டஸ்னு ஒரு காதில் கொயின்னு ஒரு இரைச்சல் சத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி டினைட்டஸ் இருக்கிறவங்க உடனே காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை டாக்டரை போய் பார்க்கணும். இது நாளடைவில் இது என்ன ஆகும்னா அந்த நர்வ் டேமேஜ் ஆகி அந்த நர்வில் கட்டி வர்றதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த கட்டி தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வெஸ்டிபுலர் நியூரோமா, வெஸ்டிபுலர் ஷ்வானோமா, அக்வாஸ்டிக் நியூரோமான்னு உள்காதில் இருக்க அந்த கட்டி. இது ஒரு கேன்சர் கட்டி மாதிரி ஒரு கட்டி. அந்த கட்டி நாளடைவில் பெருசாகிட்டே போகும். அது உங்களுக்கு பிரெயினுக்கும் டேமேஜ் பண்ணும். ஸோ இயர்பாட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு டேர்ம் எப்பயுமே இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்லிட்டு. வருமுன் காப்போம், அதுதான். ஸோ இது இயர்பாட்ஸ் யூஸ் பண்ணுறதை தவிர்த்தோன்னாவே நம்மளுக்கு இந்த காது கேட்குற பிரச்சனை, இந்த டினிட்டஸ் பிரச்சனை, அந்த மூளையில் உள்ள அந்த நரம்பு கட்டி பிரச்சனை, இதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம். இது பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ்னால தான் இதாகும். ரொம்ப நாளாக அந்த பேட்ரி இது பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். ஸோ அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த ரேடியேஷன் போகிறதுனாலையும் உங்களுக்கு காது சில டைம் சூடாகிடும். அந்த மாதிரி சூடு வந்ததுன்னா காது வெளியில் இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாம் கூட அஃபெக்ட் ஆகி உங்களுக்கு காது சூடாகி காது கேட்குற திறன் ரொம்ப சீக்கிரம் டேமேஜ் ஆகும். இனியாவது ஹெட்ஃபோன்ஸ் பயன்படுத்துவதை தவிர்த்து நம் செவித்திறனை பாதுகாத்து
இது போன்ற தீங்குகளில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்வோம். சத்தியம் செய்திகளுக்காக செய்தியாளர் அப்துல் தஸ்னீம்.